मांगल्यं तन्तुनानेना मम जीवन हेतुनां कंडे बध्नामि शुभगे तुंजीन करतां सतम्. உங்க மாமனாருக்கு 2 தாரமா. இந்த 2 பையனும் 2ஆம் தாரத்துக்கு பிறந்த பசங்களாம். இந்த 2 பையன் மேலயும் உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசையா. அதனால நீ முதல் நாள் இருந்த இந்த பையனுங்க கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கணும். இல்லன்னா அவனுங்க உன்னையே ஆட்டி படிச்சிடுவானுங்க. எதுவோ அனுபவப்பட்டோம் நான் சொல்றேன். அப்புறம் இஷ்டமா நான் வரேன். ஏன் இங்க நின்னுட்ட? ஓஹோ, தம்பிங்க தூங்கிட்டாருங்களா? தூங்கிட்டோம், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் தரையில படுத்துக்கிறேன். அண்ணா ஊருக்கு போகும்போது அழக்கூடாது. நான் என்ன சீமைக்கா போனேன்? பட்டத்துக்கு தானே. 2 மாசம் பரீட்சை எழுதிட்டு ஒடியாந்துருவேன். உங்க அண்ணன் பெரிய வைக்கிறா வேணா? ராமு, உங்க அண்ணன் வைக்கிறானதுக்கு அப்புறம் உன்னை நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு உன் காலை குணப்படுத்திடுவேன். நீ மத்தவங்க மாதிரி ஓடலாம் ஆடலாம். ஒன்னு இன்ஜினியருக்கு படிக்க வைக்க போறேன், உங்க அண்ணனை டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். அதுக்குள்ள உங்க பெரிய அண்ணனுக்கு வயசாயிடும். நீங்க 2 பேரும் நிறைய சம்பாரிச்சு உங்க அண்ணனையும் அண்ணியும் காப்பாத்தணும். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, குட் பாய், குட் பாய். ராதா, என் தம்பிங்க 2 பேரும் மாதிரி எனக்கு உயிர். அவங்க கண்கலங்க என்னால தாங்கவே முடியாது. அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இனிமே நீ அவங்களுக்கு அண்ணி மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. மறந்துடாதே. பட்டுமா? சரிங்க. ராஜா வர்றேன். ராமு வர்றேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க. நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்டா. அண்ணி, நாங்க ஸ்கூலுக்கு போனோம். போய் தொலைங்களேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. டிஃபன் சாப்பிடணும். இன்னைக்கு டிஃபன் ஒண்ணும் பண்ணல. அப்ப மத்தியான சாப்பாடு? சமைக்கிறேன் இல்ல, கண்ணு தெரியலையா? எனக்கு என்ன 4 கையா இருக்கு பறக்கிறதுக்கு? கோச்சுக்காதீங்க அண்ணி, நாங்க போறோம். மத்தியான சாப்பாட்டையாவது ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க. பாக்கலாம் போங்க. அண்ணே, அண்ணியே இன்னும் சாப்பாடு கொண்டு வரல. எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்தாராமு, இந்த வேர்க்கடலை சாப்பிடு, பசிக்காது. பாவம், அன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதான் வரல. நம்ம சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். என்ன? ஏன்டா என் தம்பி அடிச்ச? அப்படித்தான் அடிப்பேன். அடிப்பியா? பாத்தியா, நான் சொல்லல என் உயிரை வாங்கறதுக்குன்னே பிறந்திருக்குங்கன்னு. அவர் ஊர்ல இருந்து வரட்டும். ஒண்ணு நான் இந்த வீட்டுல இருக்கிறதா, இல்ல இந்த சனியனுங்க இருக்கிறதா, 2ல ஒண்ணு கேட்டுறேன். கூலி சார், நான் தூரம் சார். உன்னால தூக்க முடியுமா? டேய், எங்க இருந்து கட்டுது? யார் கொடுத்தா சொல்றா? அதோ அந்த ஆள் தான் கொடுத்தாரு. டேய், தூக்கி எறிடா. தூக்கி எறிடானா? இந்தாராமு, சாப்பிடு.
ராமு, நீ எப்பவுமே கை நீட்டி பிச்சை எடுக்க கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை உட்கார வச்சே சாப்பாடு போடுவேன். சாப்பிடுப்பா. சபாஷ் தம்பி. ஏன்பா நீங்க 2 பேரும் தனியா இருக்கீங்க? ஆமாங்க. அப்பா அம்மா யாரும் இல்லைங்க. அப்ப என் கூட வர்றீங்களா? ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா வரோங்க. வேலை தானே, அருமையான வேலையை தர்றேன். வாங்க என் கூட. வாடா. வாங்க வாங்க. ராஜா, ராமு, அண்ணன் வந்து கேட்டா இந்த பாரு உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நான் வர்றது இருக்கட்டும். தம்பிங்க எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? இல்ல, இல்லையா? வேற எங்க போயிருக்காங்க? வந்து வந்து என்ன வந்து எங்க போயிருக்காங்க? அது வந்து உங்க தம்பிங்க 2 பேரும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்களா? உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போற வயசு அவங்களுக்கு? சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். வீட்டை விட்டு போறாங்கல்ல, நீ ஏன் அவங்களை தடுத்து நிறுத்தல? அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு நான் யாரு? ராதா, சார் பிச்சை போடுங்க சார். சாப்பிடுங்க சார். சார் பிச்சை போடுங்க சார். சார் பிச்சை போடுங்க சார். பசங்களா, நல்ல சத்தம் போட்டு பிச்சை எடுங்கடா. பிச்சை எடுங்க, அப்பதான் நாங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு சீட்டாட முடியும். பிச்சை போடுங்க சார். பிச்சை போடுங்க சார். சார் தங்க அனாதீங்க சார். பிச்சை போடுங்க சார். சார் டேய், பசங்களை காணும். வாங்க போய் தேடுவோம். டேய், நீங்க எங்கேயா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? டேய் வாங்கடா. நீங்க ஏன்டா பசங்களை அடிக்கிறீங்க? எங்களை காப்பாத்துங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்களை பிச்சை எடுக்க சொல்றாங்க. என்னங்க நீங்க எங்களுக்கு அப்பா மாதிரிங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஓ பாய். யோ, 15 வருஷத்துக்கு முன்னால நான் பாய், இப்ப வளர்ந்துட்டேன் மேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை பசங்களை என் கூட அனுப்பு. என்னது? ஏன் குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா? என்னய்யா வந்த இடத்துல உறவு கொண்டாடுற உன்னை? ஏய், பத்தேரி. ஏய், மேஸ்திரி பாய். ஏன்பா, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க. நாங்க அனாதைங்க. என்ன வச்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது. இனிமே எல்லாத்துக்கும் நான் ஒருத்தர் இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. ஃபரிதா, அன்வர், வா 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 வா. யார் வந்திருக்காங்க பாரு நம்ம வீட்டுக்கு. ராஜா, இது ஃபரிதா உன் தங்கச்சி, இது அன்வர் உன் தம்பி. ஃபரிதா, இனிமே இந்த 2 அண்ணன்மார்களும் நம்ம வீட்டுல தங்க போறாங்கம்மா. ஐயா, இனிமே எனக்கு 3 அண்ணங்க. அடேங்கப்பா,
வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போ. என்ன சார் வண்டி அம்பேலா? நம்ம வண்டிங்க சார் எப்போ கேரண்டி. எங்க சார் பணம்? சிஐடி நகர் போப்பா. I am so sorry. You will not get an appointment this week. You can contact at the end of next week. Thank you. எஸ்கியூஸ் மீ, நான் Yes. லாயர் ராஜசேகரை பார்க்கணும். Have you an appointment? ஐ எம் சாரி, பட் ஸ்டில் நான் அவருடைய பழைய ஃப்ரெண்டு. Okay. Hello, sir. An old friend has come to meet you. Can I send him in? Okay. You may go. மே ஐ கம் இன்? Come in. Hey, நீ சக்கரவர்த்தி இல்ல? பரவாயில்லையே, பெத்த அப்பா அம்மாவே சுலபமா மறந்துற அந்த காலத்துல 20 வருஷம் கழிச்சு என்ன கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியே. ஐ எம் சோ ஹாப்பி. Bloody fool. நீ மட்டும் காலேஜ்ல என் கூட சண்டை போட்டு என்ன அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் உடம்பு சௌரியம் இல்லாம படுத்திருக்க மாட்டேன். என் தம்பிகளை கவனிக்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். இப்போ என் தம்பிகளை பிரிஞ்சு இந்த நிலைமையில இருந்திருக்கவும் மாட்டேன். So, come on, sit down. Thank you. ராஜசேகர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லு, செய்யறேன். எனக்கு வேண்டிப்பட்ட ஆளை போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டாங்க. நீதான் அவனை எப்படியா வெளியில கொண்டு வரணும். எதுக்காக போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டாங்க? ஒண்ணும் இல்ல, அவன் கையில கொஞ்சம் சரக்கு வச்சிருந்தான். சரக்குன்னா? பெருசா ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஆஷஸ், கொஞ்சம் ஹெராயின், கொஞ்சம் கஞ்சா, கொஞ்சம் அபின், லிட்டில் இன்டாக்சிகேட்டிங் டேப்லெட்ஸ், அவ்வளவுதான். அவனை நிச்சயமா வெளியே கொண்டு வர முடியாது. வேணா சொல்லு, பர்மனண்டா உள்ளே தள்ளிடுறேன். ராஜசேகர், பாட்மேன் நான்சென்ஸ். ப்ளீஸ், எனக்கு அவன் ரொம்ப வேண்டியவன். அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அது உன்னாலதான் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தர தயாரா இருக்கேன். நான் கேட்கிற விலையை உன்னால கொடுக்க முடியுமா? இந்த சக்கரவர்த்தி விலை பேசி கொடுக்கலன்னு சொன்னதா அவன் சரித்திரத்திலேயே கிடையாது. இப்ப சொல்லு, நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். நீ என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். அவன் வச்சிருந்த சரக்கெல்லாம் அவனுடையதல்ல, என்னுடையது. அவன் ரொம்ப இன்னசென்ட்னு ஒரு சின்ன ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும். தட்ஸ் ஆல். என்ன பாரு, உன் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சு வந்தேன், இப்படி என்னை ஏமாத்திட்டியே. தவறான இடத்துக்கு தவறான நம்பிக்கையோட வந்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் சட்டத்தை விக்கிற வைக்கல இல்ல, அதை காப்பாத்துற வைக்கல. அந்த பேச்சை விடு. இப்ப நீ என்ன சாப்பிட சொல்லு. அடச்சே, என்ன சார் நீங்க உங்க வாட்ச் என் டாக்ஸி விட்டு வந்துட்டீங்க. ஓ, இந்தாங்க சார். தேங்க்யூப்பா. இது உங்களுக்கு தானே? ஆமாப்பா. நிஜமாவா? நிஜமா. சத்தியமாவா? சத்தியமா. அப்ப எடுத்துக்கங்க. ரொம்ப காஸ்ட்லி வாட்ச். ரொம்ப தேங்க்ஸ். இந்தாப்பா, கமான் ஹேவ் இட். ஆமா, இந்த விஷயத்துல வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? அந்த வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? போட்டு உடைச்சிடுறேன். ஏன்? அப்ப என்ன சார், இந்த பணத்துக்காகவா நான் உங்களை அங்க நீங்க தேடி வந்து நாட்களே சண்டை போடுங்க கொண்டு வந்தேன்? ஒரு நேர்வு தான் சார். அதெல்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்களே, இதானே நீங்க மதிப்பீங்க சார். என் டாக்ஸில யாரும் எதையுமே தொலைச்சிடவே கூடாது. அதுதான் எனக்கும் என் லட்சுமிக்கும் பெருமை. பொல்லாத பணம். வரேன் சார். தம்பி, என்ன என்ன உன் பேர் என்னப்பா? ராஜா. உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க. உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான். போயிட்டு சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நேரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடி இல்லை. வார்த்தைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு.
நீ என்ன தெரியல? நான் தான் ராஜா, ராஜேந்திரன். ஓ ராஜாவா? எங்க வந்த? நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்போ வந்து பாத்திருப்பேன். எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்னன்னு பதில் சொல்றது? அண்ணனை பார்க்கத்தான். எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. சரி, இப்ப எதுக்கு வந்த? இப்ப இருக்கிற இடம் தெரிஞ்சதும் அடிக்கடி வந்து பணம் வாங்கிக்கவா? அண்ணன் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இப்ப பாக்குற வேலையை கூட விட்டுலாம் தோணி இருக்குமே. இல்ல அண்ணி, சத்தியமா உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கோ உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கோ நான் இங்க வரல. அண்ணனை பார்த்து நான் தான் அவருடைய தம்பின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். உங்க அண்ணன் கால்ல நீ விழறதுக்கு முன்னாடி ஒரு முறை உன் முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு வரக்கூடாது? சாதாரண டாக்ஸி டிரைவர், ஒரு பிரபலமான வக்கீல், அதுவும் கூடிய சீக்கிரமே ஜட்ஜாவ போறவருடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் அவர் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கும் உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உண்மையிலேயே நீ உங்க அண்ணனுடைய கௌரவம் காப்பாத்தணும்னு நினைச்சா தப்பி தவறி கூட இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. தப்பு பண்ணிட்டே ராஜா. இத்தனை வருஷமா நீ யார பாக்கணும்னு துடியா துடிச்சுட்டு இருந்தியோ, அவரு உன் கண்ணு முன்னாள் நிற்கும் போது அவர்கிட்ட நீ யாருன்னு சொல்ல வந்துட்டியப்பா. எப்படி சொல்ல முடியும்? அவர் இந்த நாட்டுக்கே பெரிய வக்கீல். அவர் தம்பி நானு படிக்காதவன், ஏபிசிடி கூட தெரியாத ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். நான் இந்த நிலைமை இருக்கிறது அவர் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுவும் இல்லாம அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசணும்னே புரியல. இப்போ கூட அவர் எப்படி இருக்கா தெரியுமாப்பா? சும்மா சும்மா சிங்கக்குட்டி மாதிரி இருக்காரு. அவரை பார்த்தா அவர் போதை பார்த்துட்டே இருக்கும் போது தோணும். அப்படின்னா வாழ்நாள் பூராவும் தள்ளி இருந்தே பார்க்க போறேன். கிட்ட போய் நீ யாருங்கிறது சொல்லவே போறதில்ல, அப்படித்தானே? இப்போ கூட நான் அவர்கிட்ட போய் நான் தான் உங்க தம்பின்னு சொன்னா அவர் கூடவே இருக்க சொல்லுவாரு. நிச்சயமா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்க கூட இருக்கவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. இல்லாதவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லப்பா. அதுக்குன்னு ஒரு நாள் வரும், என் தம்பியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி எங்க நிலைமையும் அவங்க நிலைமையோட பெருசாகும் போது என் தம்பியை முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சு இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை. ராஜா, இந்த கல்யாணத்துக்கு நான் வருவனோ மாட்டணும்னு நினைச்சிருப்பேன்ல, தானு டயத்துக்கு வந்துட்டேன் பாத்தியா? நீங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருக்க மாட்டேன். ஓகே சார், வாங்க. சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் காண கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடி இல்லை. வார்த்தைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராணி சுபகே துஞ்சீர சரதாம் சதம் சதமானம் பவதி சதா புருஷ சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. வக்கீல் சார் தான் நமக்கெல்லாம் பெரிய அண்ணா மாதிரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கடவுள் அனுகிரகத்தாலே நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கு இருக்கணும்.